பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். நம்ம ஃபார்முக்கு பக்கத்தில் புதுசாக கட்டிகிட்டு இருந்த நம்ம நண்பரோட ஃபார்முக்கு வைக்கோல் ஆர்டர் போட்டிருந்தோம். ஒவ்வொரு ரா மெட்டீரியலாக வந்து இறங்குது பாருங்கள். இதெல்லாம் சவுக்கு குச்சி, இது வந்து ரேக் அடிக்கிறதுக்காக வந்து இறங்கியிருக்கு. வைக்கோல் வந்து நம்ம பஞ்சாபில் ஆர்டர் போட்டிருந்தோம். அங்கேருந்து ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு கண்டெய்னரில் லோட் பண்ணி கிளம்பி வந்தது. இந்த ட்ரிப் என்னென்னா, ஆகஸ்ட் 28 வண்டி கிளம்பிச்சு. ஹரியானாவில் மண்டி டப்பாலிங்கிற ஊர்லேருந்து கிளம்பிச்சு. இது வண்டி வந்து பட்டின்டாட்டாலேருந்து வண்டி புக் பண்ணியிருந்தாங்க. டிரைவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லோடு ஏற்றி அவர் ராஜஸ்தானை கிராஸ் பண்ணும்போது டிரைவர் வந்து ஒரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போயிட்டார். 2-3 நாள் வண்டியில் டிரைவர் இல்லாமல் நின்று போய் புதுசாக ஒரு டிரைவரை போட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியில் லோட் பண்ணி 10 நாள் கழித்து தான் லோடு இங்கே வந்து சேர்ந்துச்சு. எப்பவும் தார்பாய் போட்டு கட்டி வரும். இந்த ட்ரிப் வந்து தார்பாய் கட்டுற மாதிரி லாரி கிடைக்கல, கண்டெய்னர் தான் கிடச்சிதுன்னு ஏற்றி விட்ருக்காங்க. அது கண்டெய்னரில் வருதுங்கிற மேட்ரே வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். லாரியை பார்த்தோன்னா தான் பார்த்தா கண்டெய்னரில் ஏற்றி விட்ருக்குறாங்க. பாருங்கள், அந்த கண்டெய்னர் இதுக்கு இறக்கி வைக்கிற இடத்துக்கு பக்கத்து வரைக்கும் வர முடியாமல் போயிடுச்சு. திருப்பவே முடியல. அது ரோட்லேருந்து உள்ளே திரும்பும்போது மேலே கேபிள் ஒயர் முட்டுது, உள்ளுக்குள்ளே வந்துடுச்சா மரம் இடிக்குது. இவர் வந்து நம்ம பால் வியாபாரம் பண்ணுறாரு, நிறைய மாடு வச்சுருக்காரு, அதுக்காக தீவனம் வெட்டர் மிஷின்லாம் வச்சுருக்காரு. இப்போ லாரி நிற்கிற இடத்துலையே இறக்கி அங்கேருந்து இந்த குடோன் வரைக்கும் ஆளுக்கு தூக்கிட்டு வந்து தான் அடுக்க முடிஞ்சுது. லாரி வந்து பாருங்கள் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து அன்லோடிங் பண்ணுற இடம் வரைக்கும் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் யாராவது ஃபார்ம் கட்டும்போது இது எல்லாம் நினப்பில் வச்சுக்கிட்டு தான் கட்டணும். ஆனால் எங்கள் ஃபார்மில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் ரோடு சைட்லேயே எங்களுக்கு இருக்குது. இப்போ எங்கள் ஃபார்முக்கு இங்கே வந்து இவருக்கு ஃபுல் லோடு இங்கே இறக்கல. இதை வந்து ஒரு எனக்கும் அவருக்கும் சேர்ந்து வாங்கினோம். வாங்கும்போது இன்னொரு நண்பர், ஒரு பையன் வந்து புதுசாக ஃபார்ம் போடுறார். அவர் ஒரு 3 டன் மட்டும் கேட்டார். அவரை ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்துருங்க, லாரி டு லாரி மாற்றிக்கலாம், கீழே இறக்கி வச்சு அப்புறம் ஏற்றினா நிறைய செலவாயிருன்னு சொல்லி அவரை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். பாருங்கள், அங்கே இறக்கி முடிச்சுட்டு எங்கள் ஃபார்முக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஃபார்மு. எங்கள் ஃபார்மில் பாருங்கள், மேலே ஒயர் கிடையாது. கண்டெய்னர் வந்து ஈஸியாக பின்னால் வருது. நாங்கள் கட்டும்போதே கேட்டு வந்து 16 அடி கேட்டு வச்சிட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வருங்கிற ஒரு இதில் தான் வந்து மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இந்த கேட்டு வச்சோம். இந்த கேட்டு கூட 10வது போல் இருக்குது. 20 அடி இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். 16 அடி இருந்தாலும் கரெக்டாக வந்துட்டார் அவர். ஃபஸ்ட்டு இவர் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் அடித்து ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு அந்த 3 டன் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னனே, அவரை வந்து ஃபஸ்ட்டு வர சொல்லியாச்சு. அவர் ஃபஸ்ட்டு வந்து அவரோட வண்டியில் வந்து அவருக்கு ஒரு 3 டன்னு மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் இடத்துல நாங்கள் அன்லோடிங் பண்ண ஆரம்பித்தோம். இந்த டிரைவர் வந்து ராஜஸ்தான்காரரு. அவரோட ஃப்ரெண்டு இவர் கூட வந்து கிளீனராக கூட்டிகிட்டு வந்திருக்கிறார், ஆள் இல்லைன்னு. இவர் முதல் தடவையாக தமிழ்நாட்டுக்கு வரதா சொன்னார். அவங்க ஊரில் எல்லாம் தென்னை மரம் இல்லாததுனால இங்கே வந்ததுலேருந்து இந்த தென்னை மரத்தை மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. தென்னை மரத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் போய் ஒவ்வொரு மரமாக நின்று பார்க்குறானுங்க. அப்புறம் எங்கள் ஏரியாவில் மயில் ஓவராக இருக்குது. மயில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத போய் மயிலை வேடிக்கை பார்க்குறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க, ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. அவனுங்களுக்கு வந்து அதிசயமாக இருந்தது இந்த தென்னை மரமும் அந்த மயிலும். அவனுங்க இங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டானுங்க. நிறுத்தினதுக்கப்புறமா அந்த இன்னொரு வண்டியில் மாற்றி ஏற்றுறதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே அவர் வண்டி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தோடனே முதல்ல அவருக்கு தான் ஏற்றணும். அவருக்கு ஒரு 3 டன்னுக்கு இந்த தடவை வந்த பேல் எல்லாமே 60லேருந்து 70 கிலோ இடையில வந்துருந்துச்சு. ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அன்லோடிங் ஆளுங்க சொல்லியிருந்தோம், லாரியில் மாற்றுறதுக்கும் அவங்க வந்து வேற ஒரு பக்கம் லோடு ஏற்றிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பசங்க அவங்க லாரியை வந்து இந்த லாரியை ஒட்டி நிறுத்தி அவங்களே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50 பேல் தானே உருட்டி இந்த லாரியில் மாற்றிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம இடத்துல வந்து அன்லோடிங் பண்ணோம்.
நம்ம இடத்துல இந்த ட்ரிப் வந்து சின்ன ஷெட்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடித்து கீழே தளமெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அவங்க போனதுக்கப்புறமா நம்ம இடத்துல அன்லோடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. லாரிக்கும் அன்லோடிங் பண்ணுற இடத்துக்கும் ஒரு 10-15 அடி தான் வித்தியாசம். அரிசி மூட்டையை தோல் முதுகில் முட்டுற மாதிரி முதுகிலேயே முட்டியே எல்லாம் அன்லோடிங் பண்ணிட்டாங்க எனக்கு. அவங்களுக்கும் ஈஸியாக இருந்தது. ஆனால் வெயிட்டு வந்து இந்த வெயிட் வாங்கினா தான் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஈஸி. முதல் மாதிரி 200 கிலோ 300 கிலோவெல்லாம் வந்தால் இறக்குறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. பாருங்க, இவங்களும் லாரியில் அடுக்கிறது ஈஸியாக அடுக்கிட்டாங்க. அந்த பையனும் அந்த லாரி எடுக்க வந்த லாரி டிரைவர் 2 பேரும் சேர்ந்தே வந்து ஒரு 50 பேரில் இறக்கிட்டாங்க. பாருங்கள், இது வந்து நம்ம இடத்துல இறக்கி போடுறாங்க. பாருங்கள், அங்கேருந்து உருட்டிட்டு வந்து ஈஸியாக இருக்குது. இவர் வந்து தார்பாய் கட்டிட்டு வர லாரியில் வர்றதை விட இந்த லாரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம லோடுமேன் சொன்னார். பாருங்கள், எங்கள் பட்டன் மஷ்ரூம் ஃபார்முக்கு தேவையான வைக்கோல் இந்த தடவை இறக்கியாச்சு. நாங்கள் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறோம். எங்கள் வீடியோவை பற்றி எங்கள் ஃபார்மை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட எல்லா வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. எங்கள் ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட பயிற்சி எடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் முதல்ல சொல்லி வச்சிங்கன்னா நாங்கள் ட்ரைனிங்க்கு ஷெட்யூல் போடும்போது உங்களை கூப்பிடுவோம். எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் நீங்களும் இதே மாதிரி ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வைக்க முடியும். மஷ்ரூம் ஃபார்ம் நல்ல இண்டஸ்ட்ரி. எதிர்காலத்தில் நல்ல சோர்ஸ் உள்ளது. தேவைப்பட்டால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், பேல் வந்து 60 to 70 கிலோ இருந்ததுனால இறக்கிறது எல்லாம் ஈஸி. இறக்கி முடிச்சுட்டு வண்டி கிளம்பிடுச்சு. நன்றி.